அக்கா கிஃப்ட் வாங்கிட்டங்க போலாமா? போலாமா. அனு 2 ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போலாம் அனு. சரிக்கா. 2 ஐஸ்கிரீம் கொடுங்க. இந்தானு சாப்பிட்டானு. அக்கா ஐஸ்கிரீம் நல்லா இருக்குக்கா. டேஸ்டா இருக்குக்கா. ஆமாம்மா அனு, நானும் உங்க மாமாவும் வந்தம்மா கூட இங்கதான் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போவோம். அதான் இங்க கூட்டிட்டு வந்தேன். நல்லா இருக்கும் சாப்பிட்டு. ஆமாக்கா உண்மையிலேயே நல்லா டேஸ்டா இருக்குக்கா இந்த ஐஸ்கிரீம். ஆமா அனு, கிஃப்ட் வாங்கியிருக்கியே, எப்ப எடுத்துட்டு போய் ரகுக்கு கொடுக்க போற? அக்கா நான் கொடுக்க மாட்டேங்க்கா. நீங்க தான் எனக்கு பதில் எடுத்துட்டு போயிட்டு ரகு அவங்க கிட்ட கொடுத்துருங்க. என்னன்னு சொல்ற? நான் போயிட்டு கொடுக்கட்டா? நீ தான் எடுத்துட்டு போய் கொடுக்கணும் ரகு கிட்ட. நீ தானே ஆசைப்பட்டு ரகுக்கு கிஃப்ட் வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்கினேன். அதனால நான் கூட வந்தேன். ஏதோ துணைக்கு கூட வந்தேன், என்னையே எடுத்துட்டு போயிட்டு ரகு கிட்ட கிஃப்ட் கொடுக்க சொல்ற? அக்கா அக்கா ப்ளீஸ்க்கா, என் செல்ல அக்கா இல்ல, நீங்களே எடுத்து போய் கொடுத்துருங்கக்கா. அனு என்னால முடியாது, நீயே எடுத்துன்னு போய் கொடு. உங்க சித்தி வேற பலகாரம் சொல்றாங்க, அதனால வர சொல்லியிருக்காங்க. நான் வேற போனோம். ஒன்னா நீ கூட வா, அப்புறமா கூட நீயே எடுத்து போய் ரகு கிட்ட கொடுத்துரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு வேலை இருக்கு, என்ன விடுமா ஆள. அக்கா எனக்கு கூச்சமா இருக்குக்கா, அவர்கிட்ட நான் எப்படி கிஃப்ட் கொடுப்பேன்னு எனக்கு தெரியலக்கா. பேசுறத மட்டும் போன்ல பேசிடுறோம், நேர்ல பார்த்து கொடுக்கறதுக்கு எனக்கு ரொம்பவே கூச்சமா வெக்கமா இருக்குக்கா. அதான் உனக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிச்சு இல்ல, பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரகு கிட்ட ஃபோன் பேசுறல, வீட்டுக்கு வர சொல்லு, வீட்டுக்கே கிஃப்ட் கொடு. இல்லையா எங்கேயாவது கோயிலுக்கு போங்க, கோயிலாண்ட வர சொல்லி 2 பேரும் மீட் பண்ணி கிஃப்ட் கொடுத்துடு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அடுத்த மாசம் கல்யாணம், ஞாபகம் வச்சுக்கோ. ஆமாங்க்கா, அடுத்த மாசம் கல்யாணம் தான்க்கா. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்குக்கா. நீங்க பாரு அடி வாங்க போற, ஒன்றும் இல்லை, வர சொல்லி கிஃப்ட் கொடு, ஒன்றும் தப்பு கிடையாது, புரியுதா? சரிங்கக்கா, ட்ரை பண்றேன். அனு கிஃப்ட் வாங்கி வச்சுட்டு கொடுக்காம வச்சுக்கிட்டு சாம்பிராணி பார்க்க போடாத, ஒழுங்கா வர வச்சு கொடுத்துடு. ஆசைப்பட்டு ரகுக்கு தானே வாங்கினேன், கொடுக்கறதுக்கு என்ன கூச்சம் உனக்கு? நான் வேணா ரம்யாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லட்டோமா விஷயத்த, ரகுவை கூட்டிட்டு வர சொல்லட்டுமா? அக்கா வானக்கா, அவங்களுக்குலாம் ஏன்க்கா சொல்றீங்க? நான் உங்ககிட்ட கொடுத்து அனுப்பலான்னு சொல்லிட்டு தான் ஆசையா வாங்கினேன். நீங்க அவங்களுக்குலாம் சொன்னா எல்லாம் என்ன அசிங்கமா கிண்டலா பேசுவாங்கக்கா. நீங்க அமைதியா இருங்கக்கா, நான் அப்புறமா கொடுத்துக்கிறேன். சரி சரி வா, டைம் ஆகுது. அங்க அண்ணியும் அம்மாவும் பலகாரம் சொல்றாங்களா, டைம் ஆகுது, வா நான் வீட்டுக்கு போலாம் வா. சரி வா அனு, உள்ள போலாம். அண்ணிலாம் பலகாரம் சொன்னா போனாதான் சுடுவாங்க போல இருக்கு, போயாவது போய் பார்க்கலாம் வா. அக்கா எனக்கு டைம் ஆகுது, நான் போயிட்டு வரேன். சரி எனக்கு இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணுங்கக்கா. ரகு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கோயிலாண்ட வர சொல்லுக்கா. நான் அவங்க கிட்ட கோவிலாண்டியே பார்த்து கிஃப்ட் கொடுத்துட்டு போயிடுறேன்க்கா. இது என்னடி வம்பா போச்சு? நீங்க 2 பேரும் ஃபோன் பேசுறீங்க, நீயே வர சொல்லி கிஃப்ட் கொடுக்க வேண்டியது தானே? என்ன எதுக்கு ஃபோன் பண்ணி ரகு கிட்ட பேசி அவன் கோயிலாண்ட வர சொல்லணுமா? அக்கா ப்ளீஸ்க்கா, எனக்காக இப்போ பண்ணி சொல்லிடுக்கா. சரி சரி பண்றேன் உனக்காக. இவ்வளோ கெஞ்சரியம் தான் பண்றேன், நீயே பேசணும், இன்னமும் கூச்சமாயிரு. ஹலோ ரகு, நான் பஞ்சவர்ணம் பேசுறேன்ப்பா. சொல்லுங்க அண்ணி, சொல்லுங்க. ஹலோ ரகு, அங்க முத்துமாரியம்மன் கோவிலாண்ட வர சொன்னாங்க அனு. ஏதோ உங்ககிட்ட பேசணுமா, அதனால வர சொன்னாங்க. கொஞ்சம் போயிடுப்பா, இப்ப கிளம்பினா உங்களுக்கு சரியா இருக்கும். கோவிலாண்ட போயிட்டு வந்துரு. சரிங்க அண்ணி. அந்த முத்துமாரியம்மன் கோவிலாண்ட தானே அண்ணி? அதோ கிளம்புறேன் அண்ணி. சரி வச்சிடறேன்ப்பா. சரிங்க அண்ணி. போதுமாண்டி அம்மா அனு, நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். நீ போயிட்டு உங்க வீட்டுக்காரர்கிட்ட போய் பேசுமா. முத்துமாரியம்மன் கோவிலாண்ட வர சொல்லிட்டேன், அவங்களும் கிளம்பிட்டாங்க. நீயும் போய் கிளம்பி பார்த்து பேசிட்டு கிஃப்ட் கொடுத்துட்டு வாங்க. நான் போயிட்டு எங்க அண்ணிக்கும் எங்க அம்மாக்கும் ஓட்ட வடை தட்டி கொடுக்குறேன். சரிங்கக்கா, ரொம்ப தேங்க்ஸ்க்கா, ரொம்ப நன்றிக்கா. நான் போயிட்டு வரேன். பார்த்து போயிட்டு வாமா, பார்த்து போயிட்டு வீட்டுக்கு கிளம்பு. அசின்மா, கவின் கண்ணா, என்ன பண்றீங்க? அத்தை வந்திருக்காங்க, வாங்க அத்தை. அத்தை எங்க அத்தை? சிம்ரனே கூட்டிட்டு வரலையா நீங்க? எங்க அத்தை சிம்ரன் இட்டு வந்திருக்கான்ல, போங்க அத்தை. டேய் அசினே, நான் கடைக்கு போனேன்டா, அப்படியே உங்க அத்தை வந்தானு அவ என்னை கடைக்கு கூட்டின்னு போய் ஷாப்பிங் கூட்டின்னு போயிட்டு அவளை இப்படி அனுப்பிச்சிட்டு நான் இங்கே வந்தேன்டா. அம்மாவும் ஆயாவும் ஃபோன் பண்ணாங்க, பாட்டி வந்து ஓட்டோட தட்டி கொடுக்கறதுக்கு வர சொன்னாங்கடா, அதான்டா வந்தேன். நான் வீட்டுல இருந்து வந்திருந்தேன்னா சிம்ரனையும் கூட்டிட்டு தாண்டா வந்திருப்பேன். கோச்சிக்காதடா செல்லம். அசினுமா, அத்தைய சொன்னா புரிஞ்சுக்கணும். வாங்க எங்க அத்தை. டே கவின் கண்ணா, கவினுமா, என்னடா தங்கம், உன்னை யாரும் தூக்கலையா? அக்கா தான் பார்த்துட்டு இருந்தாளா? எங்கடா செல்லம், அம்மாவும் பாட்டியும் எங்க போயிருக்காங்க? உன்னை கண்டுக்கலையா என் செல்லத்தை? என்னடா செல்லம், அத்தை உனக்கு தெரியுதா? அங்க பாருடா செல்லம், அக்கா அசினி பாரு, சிம்ரன் அக்கா கூட்டிட்டு வரலன்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போய் நின்றுட்டான் அத்தை கிட்ட. நீ அடியாண்டாங்க. ஆமா அத்தை, இவன் ரொம்ப துடுதுடுன்னு சேட்டை படிக்கிட்டே இருக்கான் அத்தை. என்ன
அத்தை வந்ததும் வராதமா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க கண்ணாவை பற்றி. ஆமா அண்ணி, அவன் முடி பிச்சு வச்சுக்கிறானா, ஹோம்ஒர்க் பண்ண விட மாட்டேன்றானா, அதான் அண்ணி சொல்லிட்டு இருக்கா. எங்கே பஞ்சு வரணும்? அனு கிளம்பிட்டாளா? ஏதோ கிஃப்ட் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தா, கடைக்கு போகணும் அப்படின்னு. ஆமா அண்ணி, gift எல்லாம் வாங்கிட்டா. அதை போய் ரகுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு gift வாங்கினா போல இருக்கு. அதை போய் கொடுத்துட்டு கிளம்பிருப்பாளா என்னன்னு தெரியல. ஆனால் வாங்கிக்கிட்டு போனா, நான் வாங்கி கொடுத்து அமிச்சிட்டேன் அண்ணி. அதோட அம்மா ஃபோன் பண்ணாங்க, ஓட்டோட சொன்னம்மா அதை சொன்னம்மா வாமா வீட்டுக்கு அப்படின்னாங்க. அதனால அவளை அப்படி அமிச்சிட்டு நான் இப்படி வந்துட்டேன் அண்ணி. பாவம் அசினு, கவின் கண்ணாவை ஓடி ஓடி பிடிக்கிறதே வேலையா போச்சு அவளுக்கு. பாவம் அசினு. ஆமாம் பஞ்சு வரணும், அவன் தம்பி சும்மா இல்லை, அவளை எழுத படிக்க கூட விட மாட்டேன்றான், புலம்பிக்கிட்டே இருக்கா அவள் வேற. சரி அண்ணி, மாவுலாம் பேசிக்கிட்டீங்களா ஓட்ட வடைக்கு? இல்லை பஞ்சு வரணும், ஒரே முறுக்கு சுட்டதால ஒரே இடுப்பு வலியாக இருக்குது. பேசாமல் நாளைக்கே வரையா, நாளைக்கே ஓட்டோட சுட்டலாம். தட்டி தட்டி குத்துனா கூட போட்டு எடுத்துடுறேன். சரிங்க அண்ணி, உங்க உடம்பு பார்த்துக்குங்க, நான் கூட போயிட்டு வரேன். அங்கே எங்க அம்மா காணோம் ஆளியே? உங்கள் அம்மா தாம்மா மாவு பேசிமானாங்க. அத்தை எனக்கு இடுப்புலாம் வலிக்குது அத்தை, நாளைக்கே சொல்லலான்னு சொன்னேன். அதோட வெளியே போனவங்க இன்னும் வரல. அப்படின்னா சரிங்க அண்ணி, நான் போயிட்டு வரேன். டைம் ஆகுது. சிம்ரன் ஒண்டியா இருக்கா, நான் போயிட்டு குழந்தைய பார்க்குறேன். பஞ்சவரணம் கொஞ்சம் நாளைக்கே சீக்கிரமா வந்துருப்பா. சிம்ரனையும் கூட்டிட்டு வந்துடுங்க தான், அசின் இருக்கால, 2 பேரும் குழந்தைய பார்த்துக்கிட்டோங்க கவின் கண்ணாவை. என்ன? சரிதான் அண்ணி, நாளைக்கே சிம்ரனை கூட்டிட்டு வந்துடுறேன். ஹாய் அனு. ஹாய். ஹே அனு, என்ன பேசணும்னு? நம்ம தான் தினமும் ஃபோன் பேசிட்டு இருந்தோம். என்ன விஷயம்? கோவிலாண்ட வர சொல்லியிருக்க? அது 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 வந்து நான் உங்களுக்கு ஒரு gift வாங்கி வந்திருக்கேன். ஹே அனு, என்ன gift அது? குடு 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 குடு. தரேன். சரி, உங்களுக்கு நான் என்ன gift வாங்கிட்டு வந்திருப்பேன் கெஸ் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். அட அனு, எனக்கு அதெல்லாம் தெரியாது அனு. நீ வாங்கிட்டு வந்ததா குடுமா. அதெல்லாம் முடியாது. நீங்க ஏதாச்சும் சொல்லி தான் ஆகணும். நான் என்ன வாங்கிட்டு வந்திருப்பேன்னு நீங்க சொல்லுங்க. ஏய் அனு, இது கோவில், ஸ்லோவா பேசு. சரிங்க, இது என்னன்னு நீங்க சொல்லுங்க. நான் உங்களுக்காக ஆசையா வாங்கிட்டு வந்தேன், என்னன்னு கண்டுபிடிங்க. நீ எனக்காக ஷர்ட் தானே வாங்கிட்டு வந்திருக்க? இல்லையே, வேற ஒண்ணு, கண்டுபிடிங்க பார்க்கலாம். வாட்சா? ஆமாங்க, நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. இந்தாங்க கிஃப்ட் உங்களுக்காக. ஏய், எனக்காக கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க. சரி, நான் கூட உனக்கு ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கேன். வாங்கி ரெடியாக வச்சுட்டு இருந்தேன், எப்போ கொடுக்கலாண்டான்னு பார்த்துட்டு இருந்தேன். சரி, உங்கள் பஞ்சவரண அக்கா ஃபோன் பண்ணி சொன்னாங்க விஷயம், நானும் அதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் உனக்காக என்ன gift வாங்கிட்டு வந்திருப்பேன்னு நீ நினைக்கிற? நீங்க எனக்கு சாரி தானே வாங்கிட்டு வந்தீங்க. அடடா, கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். அப்புறம் வேற என்ன சொல்லு பார்க்கலாம். ஏங்க கரெக்டா கண்டுபிடிச்சேன்னு சொல்றீங்க, அப்ப வேற என்ன கண்டுபிடிச்சா? அப்ப நான் உங்ககிட்ட தப்பா சொல்லிட்டேன்னு அர்த்தம். அப்போ எனக்காக நீங்களும் வாட்ச் தான் வாங்கிட்டு வந்தீங்களா? ஏ ஆமான்னு, நானும் உனக்காக வாட்ச் வாங்கியிருக்கேன், நீயும் எனக்காக வாட்ச் வாங்கியிருக்க. நம்ம 2 பேருக்குள்ள டேஸ்ட்டு ஒத்திமையாக இருக்குது. இந்த அனு கிஃப்ட்டு பிரித்து பாரு, உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு அனு. உனக்காக நான் பார்த்து பார்த்து வாங்கினேன் அனு. சரிங்க, நான் பிரிச்சு பார்க்குறேன். நீங்களும் பிரிச்சு பாருங்க, கிஃப்ட் நல்லா இருக்கான்ட்டு ஃபோனில் சொல்லுங்க. போயிட்டு வரேன், டைம் ஆகுது. பாய்ங்க. பாய் அனு. நான் ஒன்றா ட்ராப் பண்ணிட்டா? இல்லைங்க, வேணாங்க, இங்கே தான் இருக்குது பக்கத்தில். நான் போயிட்டு வரேன். பாய்ங்க. பாய் அனு.